இத்தனை வகை காளானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ அழகழகாக இருக்குது. அழகு இருக்க இடத்துல தானே ஆபத்து இருக்கும். நான் பார்க்குறக்கு அழகாக இருக்கு இல்லைங்க. இது வந்து ஒரு லைட் மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த இடம் ஃபுல்லாமே இருக்குது. குட்டி குட்டியாக பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அழகை ரசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடணும். இதை எடுத்து சமைச்சு சாப்பிட்லாம். அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு ஆபத்தாயிரும். எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த முட்டை காளான், இதுவும் எல்லா பக்கமும் இருக்கும். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பட் இதுவும் சாப்பிடக்கூடியதா என்னென்னு எனக்கு தெரியல. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாதனால அதெல்லாம் நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி பந்தாடி தூக்கி வீசிட்டு விளாண்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். இது வந்து காஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து காஃபி தூள் மாதிரி ஆயிருங்க, கருப்பு கலரில். இதிலேருந்தே வந்து அதுதான் விதைகள் போல் இருக்குது. இதிலேருந்தே திரும்ப பரவி வளர ஆரம்பிச்சிடும் மழை டைமில். நமக்கு வந்து அந்த இடி இடித்து மழை பெய்யும் போது குடைக்காளான், அப்புறம் குட்டி குட்டியாக வந்து தவிட்டு காளான் வருங்களா, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சாப்பிடக்கூடியது. மற்ற காளான் பற்றி எனக்கு தெரியாதனால நான் மாடு கட்ட வந்தாலும் அதெல்லாம் பறித்து தூர போட்டுட்டு விளையாண்டுட்டு போயிடுவோம். காடு ஃபுல்லாமே நிறைய இடத்துல இந்த காளான் இருக்கும். உங்களுக்கு நான் நல்லா பிச்சு காமிக்கிறேன். இது கொஞ்சம் இதுவும் புழு பிடிச்சிருக்கு. புழு பிடிக்காமல் இருக்கும்போது நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்கும். அப்புறம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது நம்ம பிச்சு விளையாடுறக்கே நல்லாயிருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி. அப்புறம் இப்படி குட்டு குட்டாக இருக்குது பாருங்கள். இந்த காளான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பேக் சைடில் நல்லா ப்யூர் ஒயிட்டாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் 2-3 நாள் ஆச்சு போல் இருக்குது. ப்யூர் ஒயிட்டாக தான் இருக்குது இதில் சில காளான்கள். இதுவும் வந்து சாப்பிடக்கூடியது இல்லை. ஏன்னா இந்த ரிங் இருந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தவறான பதிவெல்லாம் போடக்கூடாது, வீடியோ போடுறோம் அப்படின்றக்காக. எதுவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றது நல்லது. காளானும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சாப்பிட்றக்கூடிய காளானும் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் சாப்பிடல அப்படின்னா அதுவும் வந்து பாய்சன் தான். அது வெடித்து ரொம்ப ஒரு மாதிரி புழு பூச்சி பிடிச்சிச்சின்னா அப்படி இருக்கலாம் சாப்பிடவே கூடாது. இங்கே பாருங்கள், குட்டு குட்டாக இருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்கா, அழகை ரசிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கணும். செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம மாடு கட்ட வரோம் அப்படின்னா அப்பப்போ பார்த்து ரசிச்சுக்கிறது. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ப்யூர் ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் மேலெல்லாம் பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த மரத்தில் இருக்க காளான், இப்படிலாம் வெடிக்கிற காளான பேய் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடாத காளானை சின்ன வயசில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றக்காக பேய் காளான்னு சொல்லி வைப்பாங்க. இது ஃபுல்லாமே காளான் தான். நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு சொல்லுவீங்க, ஐயோ சிஸ்டர் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. வேஸ்ட்டு பண்ணுறதில்ல, சேஃபாக இருந்துக்கிறோம், அவ்வளோதான். தெரியுதுங்களா? ஃபுல்லாமே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் கோழி பண்ணையோட மஞ்சி கொட்டி வச்சுருக்கோம். அந்த மஞ்சியை சுற்றி இந்த காளான்லாம் வெடிக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாம் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல நிறைய காளான் இருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்பேன். 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து இங்கே தான் வந்து காளான் வெடிச்சிட்டே இருக்கும். இப்போ அந்த இடத்த விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே செடிகளாக வளர்ந்துருக்கு இல்லைங்க, அது ஃபுல்லாமே உள்ளக்குள்ளே காளான் இருக்குது. இன்றைக்கி மாடு மேய்க்க வரும்போது தான் நான் பார்த்தேன். இந்த இடத்துல மாடு கட்டலாமான்னு வந்து பார்க்கும்போது தான் விதவிதமாக வித்தியாசமாக நிறைய காளான்கள் இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த குடை காளானோ சின்ன அந்த தவிட்டு காளானோ இருந்தாலும் தெரியாதவங்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஏன்னா காளானில் வந்து பயங்கரமான பாய்சன் இருக்குது. உயிரவே போக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் சாப்பிட்றாதீங்க.